கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். கர்த்தரை நம்ம கண்டடையணும். ஹல்லேலூயா. அது அவருக்கு ரொம்ப விருப்பம். நம்ம அவரை தேடி கீடி கண்டுபிடிக்கணும். ஹைட் அண்ட் சீக்னு ஒரு விளையாட்டு சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள்லாம் விளையாண்டுருப்போம். எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க. ஒளிஞ்சி கண்டுபிடிக்கிறது. இதில் வேறு திருடன் போலீஸ்னு வேறு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப பாய்ஸ் ரொம்ப ஆர்வமாக ஒரு போலீஸாக இருந்து அந்த திருடனை பிடிக்கணும் அப்படின்னு அலைவாங்க. இந்த மாதிரி உள்ள சின்ன விளையாட்டு காரியங்கள் பெரியவங்களாகும்போது நம்ம ஆண்டவரை கண்டுபிடிக்கணும். இயேசுவை தேடி கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவானவன். ஏன்னா நீங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், அதே மாதிரி தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு போட்டிருக்கு. ஆண்டவரை தேடணும். பாருங்க, அஞ்ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னத்தை தேடுறாங்கன்னா உலகத்தின் காரியங்களை தேடி அலைகிறாங்க. காசு, பணம், வீடு, சொத்து, சுகம், நல்ல பொண்டாட்டி, இன்னும் நல்ல காரு, பங்களா, அப்படி உள்ளதுக்காக தேடி அலைகிறாங்க. அவங்கள எப்படி பைபிள் சொல்லுதுன்னா அஞ்ஞானிகள். ஆனால் ஞானிகள் எப்படி தேடணுமா? முதலாவது தேவனுடைய காரியங்களை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும். இவையெல்லாம் கொடுக்கப்படுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி சொத்து, சுகம், காரு, பங்களா எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்கிறாரு ஆண்டவர். கண்டடையும்படி தேடுங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. இப்படி உள்ள ஒரு நல்ல வசனம் பாருங்க. ஒரு ஜீவனை கண்டடைகிறது. ஜீவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஜீவ வாழ்க்கை. அதில் இயேசு மையத்தில் இருக்கிறாரு. ஹீ இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் லைஃப். when Jesus becomes the foundation of our life, everything is so sweet. Life is so miraculous. Life is full of joy. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எங்களுக்கு நித்தமும் மகிழ்ச்சி, நித்தமும் சந்தோஷம், நித்தமும் எங்களுக்கு சில டைம் போராட்டங்கள் வராமல் இல்லை, எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். ஸோ ஆல் திஸ் இஸ் நத்திங் ஃபார் ஜீசஸ். அவர் பார்த்துக்குவார். நான் அவரை துதிப்பேன், சோத்தரிப்பேன், மகிமைப்படுத்துவேன், பிரஸ்தாபப்படுத்துவேன், அவரை பற்றி ஊரெல்லாம் சொல்லுவேன், உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. உலகமெங்கும் போய் என்னுடைய நாமத்தை சொல்லுன்ட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்புக்குன்னு சொன்னால் இந்த ஆத்தும ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்வான். ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் மேன். ஃபேவர் ஆஃப் காட், அது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய ஒரு தயவு நமக்கு கிடைக்கணும்னா பெரிய காரியம். இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன்கிட்ட ஒரு தயவுனா ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக எவ்வளவோ பேர் அலைவாங்க. ரூபா கொடுத்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குறாங்க. இது எல்லாமே இலவசம். இயேசு கிறிஸ்து கிட்ட இலவசமாக தயவை பெற்றுக்கிட்டோன்னா நம்ம போகிற காரியம் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவோம். நம்ம போகிற காரியம் நல்லா வாய்க்க செஞ்சிருவார். லேண்டை வாங்கணுமா, வீடை வாங்கணுமா, எதுனாலும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் மையத்தில் வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னை கண்டடைகிறவன், ஆண்டவரை காணுகிற காரியம்னா நேராக கண்ணில் பார்க்கறது இல்லை, அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு அந்த மாதிரி மீனிங் இல்லை. டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த வர்த் ஆஃப் கிரைஸ்ட் இன் ஆர் லைஃப். இந்த வேதத்தில் நமக்கு வாசிக்கும் பொழுது அவர் நம்மளோட பேச ஆரம்பிச்சிடுவார். நம்மளோட இணைஞ்ச நம்மளோட பயணிக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவரோட ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம எந்த வீட்டில் இருந்து எந்த ரூமில் இருந்து டெய்லி ஒரே இடத்துல இருந்து ப்ரே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே ஒரு க்ளோரியஸ் லைட் வந்துடும். அப்படி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில். இட்ஸ் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கிறதுனா அவர் நேருக்கு நேர் பார்க்குறது அப்படின்லாம் கிடையாது. அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. நான் அந்த காலத்துலலாம் 4:30 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன் ஒரு ரூமில். அப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஊரா பாலா பாஷாலா பாரிக்கா ரூதானா ரபா இப்படிலாம் அந்நிய பாஷையிலலாம் பேசி ஜெபிக்கும் பொழுது அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படி நிரம்பி ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். அவர் அங்கே இருக்காரு. அவரை நான் பார்க்க முடியல, ஆனால் அவரோட பிரசன்னம் நிரம்பிருச்சு. அந்த மாதிரி ஒரு பிரசன்னம் இருக்கும். அப்படி கண்டடைகிறவங்கெல்லாம் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அவங்க ஜீவனை கண்டடைஞ்சவங்க, கர்த்தரிடத்தில்
தயவையும் பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். கடவுள்கிட்ட இருந்து மாத்திரம் இல்லை, மனுஷங்க தயவும் நமக்கு கொடுப்பாரு. இன்னும் நீங்கள் லூக்கா 2:40, லூக்கா 2:52 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படின்னா அவருக்கு தயவு கிடைச்சிது. மனுஷர்கள்கிட்டையும் தயவு, கர்த்தரிடத்துலேருந்தும் தயவு கிடைச்சிது. அது மாதிரி நமக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த வேலையிலையும் நம்ம அவரிடத்துல நம்ம சரணடைவோம். அவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்னை உங்கள் சொந்த பிள்ளையாக மாற்றிடுங்க, உங்கள் ரத்தத்தால் என் பாவத்தெல்லாம் கழுவிடுங்க, நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த எல்லா அநியாயங்களை என்னை விட்டு நீக்கி போடுங்கப்பா, நான் உங்களை கண்டடையணும், உங்களை கண்டு அடையணும், உங்களை கிட்ட நெருங்கி வரணும், உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் தொடணும், நீங்கள் என்னை தொடணும், என்னை தொட்டு ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அப்படி ஆண்டவரிடத்துல நம்ம நெருங்குவோமானால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற, ஒரு நல்ல நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, நம்ம மரித்து அடுத்து இன்னொரு உலகத்துக்குள்ளே போக போகிறோம். அதுதான் நித்திய வாழ்வு. அது ஆண்டவராகி இயேசுவோடே நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வு பாருங்க. அங்கே கண்ணீர் இல்லை, கண்ணாடி இல்லை, மனுஷன் செஞ்ச எதுவுமே அந்த பரலோகத்தில் இருக்காது. அங்கே ஒரே சந்தோஷமும் சமாதானமும் ஆடி பாடி இருக்கிற கொண்டாட்டமும் தான் இருக்கும். தூதர்களோட நம்மளும் சேர்ந்து அந்த சந்தோஷத்தில் கொண்டாடணும். அதுக்கு அவரை கண்டடையும்படிக்கு நம்ம தேடணும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலையும் அவரை கண்டடையும்படிக்கு நம்ம கண்டடைந்து ஜீவனையும் கண்டடைந்து வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தோடு நம்ம இருக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு சூத்திரம். நீங்கள் எங்கள் கொடுக்குற ப்ராமிஸ் அண்ட் கவர்னன்ட் செம்மையாக இருக்குப்பா. உம்மை கண்டடைகிறதுக்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கணும். நாங்கள் வேதத்தை வாசிக்கணும். உன் மேலே அதிக பிரியமாக உம்மை நெருங்கி வரணும். நாங்கள் உங்களோட பேசணும்ப்பா. ஜெபம் பண்ணுறது கூட செகண்டரி தான். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறையா காரியங்கள் இதை கூட அதை கூடன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் உங்களோட பேச வரும் பொழுது தான் அது ஒரு உறவை உண்டு பண்ணுது. ஆண்டவராக இயேசு நமக்கு மூத்த சகோதரராகவும் இருக்கிறீங்க. அப்பா, நீங்கள் எங்களை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தது நிமித்தம் நீங்கள் எங்கள் அப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க. அப்படி நாங்கள் உங்களோட பேசும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உண்மை கண்டடையும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து எங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை எங்களுக்கு காண்பீங்க ராஜா. அப்பா, அந்த பரலோகத்தின் காரியங்களை எங்களுக்கு காண்பீங்க. நாங்கள் பார்க்கணும், நாங்கள் கண்டடையணும். நித்திய வாழ்வுனா இதுதானா, இப்படி தான் இருக்குமா, பரலோகம் இப்படி தான் இருக்கணுமாங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைகளை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பரலோகத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட இருந்து நாங்கள் பெற்று அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படியே அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Thank you friends for joining us and God bless you all.